14+1 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல 14 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை அழைச்சு நாங்க என்ன சொல்றோம், எங்க மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துகள் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஆலோசனை கூட்டம் தான். மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடக்கும். அப்பொழுது எங்களுடைய இறுதி முடிவை நாங்க சொல்லுவோம். நான் தெளிவா சொல்றேன், இது ஒன்லி டிஸ்கஷன் தான், டிசிஷன் கிடையாதுன்றதையும் நாங்க சொல்றோம். அப்ப மாவட்ட செயலாளர் கருத்து என்ன நீங்க கேக்குறீங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், எல்லா இடத்திலுமே இன்னைக்கு நம்ம 40 தொகுதியிலும் தனிச்சு போட்டிடலாம் என்றது நம் மாவட்ட செயலாளர்கள் கருத்தாக இருந்தது. இன்னொரு கருத்தாக இருக்கின்றது, பார்லிமெண்ட்டுக்கு 4 வழிதான். ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்னு திமுக கூட்டணி, ஒன்னு பாஜக கூட்டணி, இல்ல தனிச்சு களம் காணும். இது 4 தான். அப்ப தனித்துன்றது பெரும்பான்மையானவர்கள் சொன்னாங்க. வேறு சிலர் திமுக கூட்டணி என்று சிலரும், அதிமுக கூட்டணி என்று சிலரும், பிஜேபி கூட்டணி என்று சிலரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, மாவட்ட செயலாளர்கள் சொன்னது 2014 நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு, அதாவது 14 சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட மரியாதையோட நமக்கு வழி நடத்துறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான். இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லா பிரஸ் அண்ட் மீடியால என்ன சொல்றீங்க, பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் 14+1 கொடுத்தாதான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க போடுறீங்க. நாங்க என்ன சொல்றோன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு போடுங்க நான் கேட்டுக்கிறேன். இது ஆலோசனை கூட்டம் தான். ஆலோசனை கூட்டத்தில் எங்க மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம். அதனால இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதுல நாங்க இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு. இப்பயும் நான் பாக்குறேன், அந்த கூட்டணியில பேச்சுவார்த்தை போகுது, இங்க பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது. இது தேர்தல் அரசியல். இங்க மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம். அதனால இன்னைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ, கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள், ஒன்று அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் இத பத்தி பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இப்ப நாங்க தலைமை ஏற்றிருந்தா நாங்க போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதனால கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும் பொழுதுதான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம்.